களத்துக்குள்ளேயே பிளேயர்ஸ் கொலை எடிஷன் மாதிரி கோவப்பட்ட 4 கிரிக்கெட் இன்சிடென்ட்ஸ். இது லோக்கல் எடிஷன் தான், இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் இதுக்குள்ள வராது. நம்பர் 1, 2023 எமர்ஜிங் ஏசியா கப்ல இந்தியாவும் பங்களாதேஷும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப சௌமியா சர்க்கார் அவுட் ஆயிருவாரு. அவுட் ஆன உடனே ஹர்ஷித் ராணா அவருடைய முகத்துக்கு நேரா போய் கத்திட்டு போயிருப்பாரு. அதனால காண்டான சௌமியா சர்க்கார் எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்பாரு. அதை பார்த்து ஹர்ஷித் ராணா ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. நான் கேட்பேன், நான் இங்க வேணா சுத்துவேன், நீ தான் வெளியே கிளம்பு அவுட் ஆயிட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷித் ராணா ரொம்பவே கோவமா கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உடனே சௌமியா சர்க்காரும் பேச போக எல்லாருமே வந்து 2 பேரையும் பிரிச்சு விட்டுருப்பாங்க. நம்பர் 2, 2025 டிஎன்பிஎல்எஸ் அஸ்வின் எல்பிடபிள்யூ ஆக அம்பையர் கிருத்திகாவும் அவுட் கொடுத்துருவாங்க. ஆனா அது அவுட் சைட் லெக் போயிருக்கும், அது கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். ரியல் டைம்ல தெரியாததால அம்பையர் கிருத்திகா அவுட் கொடுத்துருவாங்க. அவுட் கொடுத்த உடனே கோவமாயிருவாரு அஸ்வின். அம்பீர் கிட்ட போய் கத்தி வாக்குவாதம் பண்ணி தொடங்குவாரு. மேம் அவன் ஓவர் த விக்கெட்ல இருந்து போடுறா, எப்படி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவுட்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவர் வெளியே நடந்து போயிருப்பாரு. ரொம்பவே கோவமா தன்னுடைய பேட்டாலேயே தன்னுடைய காலை ஓங்கி அடிச்சிருப்பாரு. அதுக்கு மேலேயும் போய் கிளவுஸை கழட்டி டக் அவுட்டை நோக்கி ஆக்ரோஷமா வீசியிருப்பாரு. இது மிகப்பெரிய சர்ச்சைகளை அந்த ஒரு காலகட்டத்தில் கிளப்பிச்சு. நம்பர் 3, ரீசெண்டாக பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் ஆடிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு ஃபன்னியான ரன் அவுட் ஆவாங்க. யாசிர் கான் அப்படிங்கிறவர் தெரியாம முன்னாடியே ஓடி வந்துருவாரு. நஃபாய் அப்படிங்கிறவருக்கும் அவருக்கும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும். அதனால அவர் ரன் அவுட் ஆயிடுவாரு. ரன் அவுட் ஆன உடனே நஃபாயை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. ஏன்டா வரமாட்டேன் கூப்பிட்டு இல்லடா, ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி கதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கண்டிப்பா ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் சண்டை போட்டிருப்பாங்க. நம்பர் 4, ரீசெண்டாக செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் கிச்சா சுதீப்புடைய கர்நாடகா புல்டோசர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கர்நாடகாவுக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருந்தப்போ எப்பவும் போல அம்பையர் கொடுத்த ஒரு டிசிஷனால சண்டையாயிருச்சு. பஞ்சாபி சிங்கர் நிஞ்சாவுக்கும் கர்நாடகா செலிபிரிட்டிஸ்க்கும் இடையே சண்டையாக தொடங்கியிருக்கு. 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. நடுவில் கிச்சா சுதீப்பே வந்திருந்தாரு. கிச்சா சுதீப்புமே ரொம்ப கோவமா நிஞ்சாவை பார்த்து கத்திருப்பாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இன்னமும் சண்டை பெருசாச்சு. அதுக்கப்புறம் கிச்சா சுதீப் வந்து கையை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாரு.